தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறாரு. நொங்கு என்ன தொங்கு யார் சொல்றாங்க? 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் அமோகமாக வெற்றி அடைய போகுது இந்த கூட்டணி. அந்த ரெட்டலை எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உருவாக்கி வளர்த்த ஒரு ரெட்டலை. இது ஒத்த இலை. இது மொத்தமா அடமானம் போன பாஜக கிட்ட அடிமாட்டு விலைக்கு போன ஒரு ஒத்த இலை. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நிச்சயமாக நான் உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று அந்த வெற்றியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே ஒப்படைப்பேன் என்கின்ற உறுதிமொழியும் இந்த இடத்திலே இருந்து நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நொங்கு என்ன தொங்கு யார் சொல்றாங்க? 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் அமோகமாக வெற்றி அடைய போகுது இந்த கூட்டணி. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இன்றைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய பல திட்டங்களை மக்களால் வரவேற்றத்தக்க ஒன்னில்ல தம்பி, இல்லத்தரசிங்கிற ஒரு திட்டம் போது 2026 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளோட வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்வார். முதல் முறையா நீங்க இரட்டலையில ஜெயிச்சீங்க. ஆமா, இப்ப அந்த ரெட்டலை எதிர்த்து நீங்க டிஎம்கேல. ஆமா, அந்த ரெட்டலை எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உருவாக்கி வளர்த்த ஒரு ரெட்டலை. இது ஒத்த இலை. இது மொத்தமா அடமானம் போன பாஜக கிட்ட அடிமாட்டு விலைக்கு போன ஒரு ஒத்த இலை. அதனால அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் தாண்டி மதசார்பற்ற ஒரு கூட்டணி, மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இங்கே இருக்கோம். ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு தமிழகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு முகத்தில் இது ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளை கபாலீகரம் செய்து மோடி RSS சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அந்த இயக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நோக்கம் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எந்த ரூபத்திலும் பாசிச சித்தாந்தங்கள் RSS சித்தாந்தங்கள் தமிழகத்திலே ஊடுருவிடக்கூடாது. அதுவும் இது போன்ற சிவகங்கை மண் போன்ற ஒரு தியாக மண்ணுக்குள்ளே இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் INA ஆரம்பித்து வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட தயாராக இருந்த நேபாள வழியாக உள்ளே நுழைந்த பொழுது இதே RSSஐ உருவாக்கிய வீர சர்க்காருடைய குழுக்கள் தான் அதுக்கு தடையாக இருந்து வெள்ளையர்களோடு கூட்டு சதி செய்தார்கள். வெள்ளையர்களோடு கூட்டு சதி செய்த ஒரு கூட்டம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய மன்னர்கள், எங்களது முன்னோர்கள் முத்துவடுகநாதர் முதற்கொண்டு வீரபாண்டிய மருது சகோதரர்கள் முதற்கொண்டு உயிர் தியாகம் செய்த ஒரு மண் சிவகங்கை மண். அந்த மண்ணிலே எப்படி ஒரு RSS சித்தாந்த கூட்டத்தை எப்படி நம்ம உள்ள நுழைய வர்றது? ஆகவே வரக்கூடிய இந்த 26 தேர்தலிலே மாண்புமிகு முதலமைச்சர் எண்ணற்ற நலத்திட்டங்களை இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கைக்கான அந்த 8000 9,000 அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுக்குறாங்க. இல்லத்தரசிகள் திட்டம் அது மகத்துவான திட்டம். அது மக்களிடத்தில் மிக ஆதரவு பெற்று இருக்கிறது. ஆகவே கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திய வெற்றிகரமான திட்டங்களை சொல்லி மக்களிடத்திலே வாக்கு கேட்டு நாங்கள் நிச்சயமாக வெற்றி. தமிழ்நாட்டில் யார் சொன்னா எப்படி பண்றாங்க? இல்ல எல்லா அரசியல் கட்சிக்காரன்னு சொல்றாங்க. தொடர்ந்து 2வது முறையா இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கங்க. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவான பொழுது அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அடுத்து நடந்த 71 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரா இல்லையா? அப்ப 67 77 வரைக்கும் ஆட்சி செஞ்சது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தானே. அதே ஆட்சி மீண்டும் 2021 தொடங்கிய வெற்றி முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த 26 தொடரும். தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் நிச்சயமாக இவர் தலைமையில் இந்த ஆட்சி அமையும். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டாங்க. சிவகங்கையில் நடிகர் கருணாஸ் போட்டியிட்டார். 2 பேரும் நடிகர் பக்கத்தில் போட்டியிருங்க. அதை எப்படி உணர்றீங்க? எப்படி வெற்றி வாய்ப்பு? காரைக்குடியில் சீமான் போட்டியிட்டார். அவர் நடிகர், இயக்குனர், அது விட்டுருங்க. அவர் வழக்கமாக எல்லா தேர்தலையும் அவர் தனித்து சிவகங்கையில் போட்டி போடுறோம். சிவகங்கை நம்ம ஊராயிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கொரோனா காலகட்டங்களில் அங்கே ஒரு 10 ஏக்கர் இடத்த, ஒரு 14 ஏக்கர் இடத்த வாங்கி அதில் ஒரு 2000 செடிகளை நட்டு அதில் ஏதோ கடலை நெல் கில்லுன்னு போட்டுக்கிட்டு நான் பாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி, சின்னதாக அதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டலான்ட்டு வீட்டையும் கட்டினேன்.
இப்போ கடைசியாக அண்ணன் வந்து எனக்கு அங்கேயே தொகுதியை கொடுத்து என்னை அந்த உள்ளூர் வாசியாகவே மாற்றிட்டாரு. முதல்ல அவருக்கு இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஜயனால வந்து திமுக எந்த பாதிப்பும் வராது. விஜய் அவர்களுக்கான ரசிகருடைய ஓட்டுகளை வாங்குவார். அவங்கவுங்க ஓட்டுகளை வாங்குவாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியாக தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய நம்ம வந்து மதசார்பற்ற இந்த கூட்டணி அவங்களுடைய எல்லா வாக்குகளையும் முக்குளத்தோர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. ஆமா, எம்எல்ஏ போட்டிக்கிறது. ஆமா, நம்ம யாருக்குமே சீட்டு கிடைக்கல. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இந்த முக்குளத்தோர் புலிப்படையை உருவாக்குனவன், புரியுங்களா? நான் வந்து வியாபார நோக்கத்திலேயோ இல்லை அரசியல் நோக்கத்திலேயோ இல்லை இதை வச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்திலேயோ நான் அதுக்குள்ளே வரல. தன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு உதவி செய்யணும். நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்லங்கிற ஒரு சகோதரத்துவத்தை மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்த மகானவர். பெருத்த முக்குளத்தோர் சமூகத்தில் மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களே அன்றைய காலகட்டத்தில் எனக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்தாங்க. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். 2016 எத்தனையோ சமுதாய அமைப்புகள் இருந்தாலும் கூட இந்த முக்குளத்தோர் சமூகத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் கூட அன்றைக்கே ஒயிட் காலர், கருணாஸ் இஸ் த ஒயிட் காலர்னு சொல்லித்தான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தளபதி யாருக்கிட்டையும் நான் வாங்கியிருக்கேன். பட் நம்ம வரவேற்கிறோம், எல்லாருமே வரவேற்கிறோம். ஏன் சின்னம்மாவை என்னை விடவா யாராவது வரவேற்றிருக்க போகிறாங்க? என்னை விடவா நாம் வந்து அந்த அம்மாவுக்கு செய்த துரோகத்தை என்னை விடவா இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்க போகிறாங்க? ஆகவே அவருடைய அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன். நன்றி.